விஷாலுக்கு என்னாச்சு? ஏன் இந்த நிலைமை விஷாலுக்கு? பாலாவால தான் இந்த நிலைமை. ஆனால் அந்த கேரக்டராக இவரை மாற்றணும், மார்கன்னாவே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 கண்ணையும் மார்கன் மாதிரி வச்சு இழுத்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணாங்க. பாலா வந்து ஒரு ஷேடிஸ்ட் மாதிரி ஆக்சுவலி 2 வருஷம் விஷாலை கூப்பிட்டு போய் ஒன்ஸ் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஷெடியூல் பிரேக் ஆனா கூட 2 வருஷம் வந்து விஷால் வந்து அந்த மார்கன் மாதிரியே இருந்தார். சாதாரணமாக பேராஸ்டமால்லையோ ஒரு பெயின் கில்லர்லையோ கேட்குற மாதிரி இல்லை, பயங்கரமான ஹெட்ஏக் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்களில் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் அவர் டெவலப் ஆகி இப்போ வந்து அதாவது ஏன் இப்படி சிந்திக்கிறாரு, ஏன் இந்த கொடூரமான சிந்தனை? இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே இப்படி கொடூரமாக சிந்திச்சதே கிடையாது. ஒரு இயக்குனர் விஷாலை வச்சு இப்படி படம் எடுத்து அதனால விஷாலோட வாழ்க்கையை எவ்வளோ சிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்க. அழகான ஹீரோ, ஒரு உதாரணம் அதர்வா, ஜிவி பிரகாஷ்லாம் இருக்காங்க, அவங்கள கூட போய் அசிங்கப்படுத்தி கச்சா முச்சானாக்கி. உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரை விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸினுடைய தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒரு ஹீரோ அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு 6 அடியில இருப்பாரு, வாட்ட சட்டமா இருப்பாரு அப்படின்னு பார்த்தாலே வந்து மிரள வைக்கிற மாதிரியான தோற்றமுடையவர் விஷால் அவர்கள். நேத்து மதகதராஜனுடைய ஒரு ப்ரொமோஷன் இல்ல, அதே விஷால் அவர்களை பார்க்குறோம், வாய் உளருது, வார்த்தை வரல, கண்ணுல இருந்து வேற தண்ணி வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் என்னடா ஆச்சு, பருமன் ஆயிட்டாரு, உடம்பு போட்டிருக்காரு, ஏடா உடம்பு, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேள்வி வருது சார். விஷாலுக்கு என்னாச்சு? ஏன் இந்த நிலைமை விஷாலுக்கு? பாலாவால தான் இந்த நிலைமை விஷாலுக்கு. அவன் இவன் ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படம் தான் காரணம். அதாவது வந்து அந்த படம் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே விஷாலுக்கு 7.5 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு படத்தில் போய் நடிக்கணும்னா அந்த கேரக்டராக மாறணும்னா மார்கன் மாதிரி வச்சு நடிக்க தெரியணும், இல்லைன்னா அதை விட்டுறணும். முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். இப்போ கமலஹாசன் வந்து எத்தனையோ விதமான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அவை சண்முகி மாரி பண்ணியிருக்காரு, அபூர்வ சகோதரர் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த கேரக்டராக இவரை மாற்றணும், மார்கன்னாவே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 கண்ணையும் மார்கன் மாதிரி வச்சு இழுத்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணாங்க. ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு விஷாலுக்கு. ஆக்சுவலி அவர் மார்கன் மாதிரி நடிச்சாரு அப்படிங்கிறது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுக்குலாம் அது தெரியாது, எனக்கே தெரியாது. இது உண்மையே தான். அவருக்கு வந்து கண்களில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது, மார்கன் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணாங்க. அந்த கண்ணோட எடுக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20 நாள் 15 நாளைக்குள்ள அவரோட போர்ஷனை முடிச்சுட்டு சரி போயிருங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. பாலா என்ன பண்ணிட்டாரு, பாலா வந்து ஒரு ஷேடிஸ்ட் மாதிரி ஆக்சுவலி. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 வருஷம் விஷாலை கூப்பிட்டு போய் ஒரு வில்லேஜ் லொக்கேஷன்ல வச்சு விஷாலை வச்சு 2 வருஷமா படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒன்ஸ் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஷெடியூல் பிரேக் ஆனா கூட அந்த ஸ்டிச்சை பிரிச்சுட்டா மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் பண்றது கஷ்டம். அதனால 2 வருஷம் வந்து விஷால் வந்து அந்த மார்கன் மாதிரியே இருந்தார். டோட்டலாகவே அப்படியே வீட்டில் இருக்கிறது, டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஸோ விஷாலுக்கு அந்த படத்தினால பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் நடிச்சதுனால அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிச்சுட்டு ரெடி பண்ண கண்ணு நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணு நார்மலுக்கு வரதே ரொம்ப சிரமமாக போச்சு. மொழி வந்து நார்மலான சைட் அப்படிங்கிறதுக்கு வரதே ரொம்ப சிரமமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பண்ணதுனால அதாவது மிகப்பெரிய தலைவலிக்குள்ள போயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணதுனால விஷாலுக்கு கடுமையான தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமான ஹெட்ஏக். அதாவது சாதாரணமாக பேராஸ்டமால்லையோ ஒரு பெயின் கில்லர்லையோ கேட்குற மாதிரி இல்லை, பயங்கரமான ஹெட்ஏக் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்களில் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் அவர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அவர் வந்து நிறைய மாத்திரைகள் வேற உட்கொள்ள வேண்டியிருந்துச்சு. இந்த வலி போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய மாத்திரையை சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் அது டெவலப் ஆகி இப்போ வந்து அது கொஞ்சம் நியூரோ ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் அறிஞ்ச வகையில் இதுதான் உண்மை. நியூரோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது இப்போ விஷால் வந்து ஃபாரின்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணார், இது சரி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தார். ஆனால் எல்லா முயற்சிகளும் தோற்று போச்சு. இது வந்து எதனால் இப்படி நடந்துச்சு,
பாலா வந்து இப்படி போய் ஒரு ஆர்டிஸ்ட்டை ட்ரபிள் பண்ணலாமா? அவருடைய படத்தில் அவருக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வரதுக்காண்டி ஒரு இளைஞனை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி படம் எடுத்து இப்போ அவரோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாச்சு. எப்படிப்பட்ட, அதாவது மோசமான நிலைமை பாருங்க. இப்போ விஷாலுக்கு இதே தான் பாலா எல்லா படத்துலையும் பண்ணுறாரு. முதல்ல வந்து சேது படத்தில் தான் பண்ணார் விக்ரம்க்கு, அப்புறம் நந்தால சூர்யா பண்ணார், அதுக்கப்புறம் பிதாமகனில் வந்து விக்ரமின் சூர்யா பண்ணார், அப்புறம் அதர்வாவை கூட்டிகிட்டு போய் பரதேசியில் பண்ணார், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு படம் எடுத்தார், அதுலேயும் என்ன செம்பட்ட முடியெல்லாம் அடித்து பல்லெல்லாம் கருக்க வச்சு. அதாவது ஏன் இப்படி சிந்திக்கிறாரு? ஏன் இந்த கொடூரமான சிந்தனை? இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே இப்படி கொடூரமாக சிந்திச்சதே கிடையாது. எத்தனையோ இயக்குநர்கள் வந்துட்டாங்க, மற்ற இயக்குநர்கள்லாம் படமே கொடுக்கலையா, ஜெயிக்கலையா? சார், சினிமாங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா. அதில் வந்து நீங்கள் நடிகர்களை வந்து ஓரளவுக்கு தான் சிரமப்படுத்தலாம். அவங்கள ரொம்ப இந்த மாதிரி, அதாவது நான் சொல்கிறது, இப்போ விஷாலுக்கு நடந்த விஷயம் இருக்கே, இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. இப்படி ஒரு இயக்குனர் விஷாலை வச்சு இப்படி படம் எடுத்து அதனால் விஷாலோட வாழ்க்கையை எவ்வளோ சிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்க. என்ன நீங்கள் படத்தை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க, ஒரு நல்ல படம் கொடுங்க. எத்தனையோ படம், ஏங்க பாலா மாதிரி படங்கள் வந்து இல்லாத படங்கள்லாம் ஓடலையா? அந்த காலத்தில் மகேந்திரன் சார் முள்ளும் மலரும் எடுக்கலையா? இல்லை வந்து பாரதி ராஜா சார் வந்து முதல் மரியாதை எடுக்கலையா? எத்தனையோ படங்கள் எடுக்கத்தானே செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமான சிந்தனை சார். உங்களுடைய ஆர்டிஸ்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முதல்ல வந்து ஒன்லி த டார்க் சைடு நீங்கள் பார்க்குறீங்க, கருப்பு பக்கங்களை மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கருப்பு பக்கங்களை பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட்லேயும் அதுதான் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது நெகட்டிவாகவே நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஆளை வந்து நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. அழகான ஹீரோ, ஒரு உதாரணம் அதர்வா, ஜிவி பிரகாஷ்லாம் இருக்காங்க, அவங்கள கூட போய் அசிங்கப்படுத்தி கச்சா முச்சானாக்கி அவருடைய நான் கடவுளில் ஆரியாவை என்ன பாடுபடுத்தினார் பார்த்தீங்களா? அதாவது பல ஹீரோக்கள் வாழாகட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க. துரு விக்ரமை கொண்டு போய் விக்ரம் கொடுத்தாரு, நல்ல வேளை அவர் தப்பிச்சிட்டாரு, அப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த நிலைமை வந்து மற்ற நடிகர்களுக்கு வரல, ஆனால் விஷாலுக்கு வந்துருச்சு. இதுலேருந்து அவர் எப்படி கடந்து வரப்போறாருன்னு தெரில. இது முழுக்க இது வந்து பாலாவால் ஏற்பட்ட பிரச்சனை தான் விஷாலுக்கு. இன்னொரு பக்கம் பார்க்குறோம், அதே வந்து ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு குளிர் ஜுரம், அதனால தான் வந்து அவர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ஃபீவர், வைரஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல் சார். இது எந்த அளவுக்கு? நான் சொல்றேன், ஆக்சுவலி இப்போ பயங்கரமான ஜுரம், குளிர் ஜுரம்னா முதல்ல வந்து மேடையில் வந்து பேச முடியாது. முதல்ல வந்து நீங்கள் வந்து பொத்திட்டு படுத்துக்கலாமா, ஏசி அமுத்திடலாமா, ஃபேனையும் அமுத்திடலாமா, ரூம் வந்து வார்மாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பொத்திட்டு தான் படுக்க தோணுமே தவிர, இப்படி வந்து மேடையில் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மீட்டிங்கில் பேச முடியாது, மைக்கை பிடிச்சி பேச முடியாது. அது காரணம் இல்லை. இன்னொன்று வந்து இப்போ சமீபத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள், இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லாம் மாஸ்க் போடணும், மாஸ்க் கட்டாயமாக்கிட்டாங்க, ஒரு வைரஸ் வந்து இப்போ பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில வந்து ஒரு பொது மேடைக்கு அவர் வரதுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் தப்பு. நம்ம வந்து இந்த குளிர் ஜுரம் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கவே முடியாது. இது ஜுரத்தினால வந்த கை நடுக்கம் அல்ல. அவ ஜுரத்தினால கைதான் நடுங்கும். ஏன் ஆளே உருக்குலைஞ்சு போயிட்டாரு, அவர் பேச்சை தடுமாறுது. ஏன் பேச்சு தடுமாறுது? எதனால தடுமாறு? ஒரு போல்ட்னஸ், ஒரு மேன்லினஸ் இருக்கும் அவருடைய பேச்சில். அப்படி பேசுவார். சண்டை கோடியெல்லாம் பார்த்தீங்கல்ல எப்படி நடிச்சிருந்தாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இன்னைக்கு வந்து இப்படி நிற்கிறாருன்னா என்ன காரணம்? வெறும் ஜுரம் மட்டும்தான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தோணல. இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து மதகத ராஜா படத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு வருது. எப்படி இருந்தாலும் இப்போ வர நிறைய படங்களே வந்து மக்கள் மத்தியில் வந்து பேசுபொருளாகி வந்து விமர்சனத்துக்குள்ளாகி இதுவாகிடுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற திரைக்கதை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல சொல்ல முடியாது சார். என்னுடைய சினிமா அனுபவத்தில் இப்படி நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் ஒரு படம் வந்து வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லை. அதான் உண்மை. ஆனால் ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து நம்ம யாராலையும் கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ வெளியாக போகிற படம் பொங்கலுக்கு, அதை பற்றி நம்ம தப்பாக விமர்சனம் பண்ணுறதும் தப்பாக பேசுகிறதும் முறை கிடையாது. ஏன்னா அது ஒரு வியாபாரம் இப்போ கொண்டு வராங்க. அதனால் அதை பற்றி நம்ம எதுவும் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி பேச முடியாது. ஆனால் வந்து 12 வருஷம் அப்படின்னும் போது பல விஷயங்கள் மாறிடுச்சு. அந்த படத்துல நடிச்சவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க, கூட நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க, நிறைய பேர் வளராம இருக்காங்க, என்னென்னமோ சொல்லலாம். அப்படி புரியுது அவங்களுக்கு? அது இனிமே இந்த 12 வருஷம் கழிச்சு இந்த பொங்கலுக்கு வந்து அது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தயாரிப்பாளருக்கு நம்பிக்கை இருக்கலாம், அதை நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அது ஜெயிக்கவும் செய்யலாம், சொல்ல முடியாது. சினிமா தானே, எது வேணாலும் நடக்கலாம். மிராக்கல் மே ஹேப்பன். அப்படி வந்து பெரிய வெற்றி படமாக கூட மதகத ராஜா நடக்கலாம்.
இன்னொரு பக்கம் சிந்தூர் சியுடைய கரியரை பார்க்குறோம். அவர் கூட வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சவங்க இது வரைக்கும் வந்து தேங்கி ஒரு நிலையில் நின்றுட்டாங்க. ஆனால் இன்னும் கூட அரண்மனை 4 கொடுத்து அதை வசூல் ரீதியாக வெற்றி அடைய வைக்கிற இடத்துல வந்து சுந்தர் சிக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு மேஜிக்கை கண்டிப்பாக உள்ள வச்சிருப்பாரு. ஏன்னா சுந்தர் சியால வந்து அன்பே சிவ மாதிரியான ஒரு படமும் பண்ண முடியும், இன்னொரு பக்கம் கலகலப்பு மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி படமும் பண்ண முடியும். எனவே ஏதாச்சும் சுந்தர் சியோடைய ஒரு கீ பாயிண்ட் இருந்தால் அந்த படம் காப்பாற்றப்படும்ன்றாங்க சார். ஏத்துக்கிறீங்களா? அன்பே சிவம் சுந்தர் சி பண்ணாரா? கதை வந்து கமல்ஹாசனுடையது, விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டாத. இப்போ அது மேட்ரு கிடையாது. சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த சினிமாவோட பல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அது பக்காவாக பல்ஸை பிடிச்சிட்டாரு. அவர் வந்து பெரிய ஹீரோஸை நம்புறது இல்லை. கமலையும் வச்சு எடுத்திருக்காரு, ரஜினியும் வச்சு எடுத்திருக்கிறாரு. ஆனால் பெரிய ஹீரோஸை அவர் நம்புறதே கிடையாது. அவர் வந்து அந்த மசாலா காஃபி, அந்த இது டீ கடை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவருக்கு தேவை. மசாலா ஏதோ படம்லாம் எடுத்தாரு, காஃபி, அது மசாலா காஃபியா, கலகலப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வைப்பாரு. அது மாதிரி அரண்மனை வந்து கிளிக் ஆயிடுச்சு. அது வந்து பொதுவாகவே நம்மளுடைய தமிழ்நாட்டு ரசிகர்கள்ட்ட இந்த பேய் படம் கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்டீங்கன்னா கிளிக் ஆயிரும். அரண்மனை 1 வெற்றி அடைஞ்சிருச்சு, உடனே அரண்மனை 2 திருப்பி புதுசாக என்ன செய்ய போறாரு? ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே காமெடி ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் கொண்டு வந்து வச்சுப்பாரு. இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா 50 பேரையும் உள்ளே கொண்டு வந்துருவார். இங்கே ஒரு குரூப் இருப்பாங்க, அங்கே ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயே 30 பேர் இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அரண்மனைக்குள்ளே அவ்வளோ பெரிய இடத்துல 30-40 பேர் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் 30 பேர் இருப்பாங்க. அவன் இங்கிட்டு இருந்து ஓடி வருவான், அவன் அங்கிட்டு இருந்து ஓடி வருவான். அப்படி பார்த்தீங்கன்னா படியில் ஒருத்தன் ஏறி போவான், ஏறி போகும்போதே ஒருத்தன் வலிக்கு விழுவான். இந்த தியரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பேய் படங்கிறது வந்து பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி பெரிய வெற்றி படங்கள் அமைது நல்லா இருந்துச்சுன்னா. அது 2 போனார், அப்புறம் 3 போனார், அப்புறம் 4 போனார். அது எவ்வளோ வேணா இப்போ 5 பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி வந்து அவருடைய என்ன சொல்கிறது, ஒரு தனி ஜேர்னல் பிடிச்சிட்டார். அது வேறு மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது இப்போ வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ வந்து பணம்லாம் போட தேவையில்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் அவங்க கார்ப்பரேட் கம்பெனி சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம், என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே 40 ரூபாவில் பண்ணிக்கலாம், 40 ரூபானா 40 கோடி, 40 கோடியில் பண்ணிக்கலாம், 50 கோடியில் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு நல்லா, அதாவது சினிமாவில் எப்படி சொல்கிறது, ராமநாராயணன் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த குரங்கு, நாய், எலி, பூனை, பாம்பு அதெல்லாம் வச்சு சக்ஸஸ் பண்ணார் இல்லையா. தேவர் ஃபிலிம்ஸில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யானையை வச்சு எடுப்பார். ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்துச்சு, பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சுந்தர் சி பிடிச்சிட்டாரு. அதில் வெற்றி கண்டுகிட்டு இருக்காரு, தொடர்ந்து வெற்றி காண்பார். இந்த மாதிரி இயக்குனர் எப்படின்னா பல்ஸ் தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க போவாங்க, ட்ராவல் ஆவாங்க. இன்னும் இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருந்து இந்த கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். விஷால் தரப்புல இருந்தும் சரி, சுந்தர் சி தரப்புல இருந்தும் சரி, மதகத ராஜாவை நீங்கள் கொடுத்துருங்க எங்களுக்கு, நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோன்னு வந்து படாத பாடுபட்டதாக வந்து காலில் விழாத குறையாக கெஞ்சினதாக வந்து தகவல் வருது. அப்படி இருந்தும் தயாரிப்பாளர் தரப்புல இருந்து தரமாட்டோன்னு மறுத்துட்டாங்க சார். என்ன பிரச்சனை தான் போச்சு? ஏன் இந்த தாமதம்? ஏன் இப்படி காலில் விழுந்து கெஞ்சணும்? நான் என்ன கேட்குறேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அது காவியம் படிக்கிற தில்லா நம்ம மோகனம்பாள் அது வந்து அப்படியே பெரிய காவியம் படிக்க போகிறதுன்னு நாளைக்கு வரதானே செய்ய போகுது, பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அப்படி காலில் விழுந்து கெஞ்சுறதுக்கு என்ன சார் இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் கெஞ்சணும்? ஒரு படம் நீங்கள் இயக்குனீங்க, ஒரு படம் நீங்கள் நடிச்சிங்க, நல்லாவே வந்திருக்கட்டும் படம். அந்த தயாரிப்பாளரை கேட்டால் தான் உண்மை தெரியும். அந்த தயாரிப்பாளர் இப்போ உயிரோடு இல்லை, தற்கொலை செஞ்சு இறந்துக்கிட்டார். புரியுதா உங்களுக்கு? அதனால அவருக்கு தான் தெரியும். அவர் கொடுக்கணும் கொடுக்காதுங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்க பெரிய நிறுவனம், அவங்க நம்மளே ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம். சில தடங்கள் இருந்திருக்கலாம், என்னென்னமோ இருந்திருக்கலாம். அதை நம்ம வந்து தயாரிப்பாளருடைய பார்வையிலேருந்து தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் போய் காலில் விழுந்து கேட்குற அளவுக்கு இது ஒன்றும் காவியமோ ஓவியமோ கிடையாது. எனக்கு அப்படி அதில் உடன்பாடு இல்லை. அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை போச்சுங்களா சார்? என்ன பிரச்சனையால இந்த தாமதம் ஆச்சு, அதை பற்றி தகவல் சார்? பிரச்சனைலாம் எல்லா படத்துக்கும் வரும் சார். விஜய் ஏர்லி டேஸில் நடித்த உதயான்னு ஒரு படம், ஏஆர் ரஹ்மான்லாம் மியூசிக் போட்டார். அது எவ்வளோ தடைகள், எத்தனை நாள் வந்து சிக்கல் பிரச்சனை. அது பல வருஷங்கள் கழித்து வெளியிடப்பட்டது. அழகன் பெருமாள் டைரக்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அந்த படம் ஓடலையே. அதாவது 3 நாள் தான் திரையிலே, அவ்வளோதான். அட்ராக்ஷன் இருக்காது. இப்போ வந்து மதகத ராஜாக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி பூஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வரப்போகிற படம் அதை பற்றி ரொம்ப விமர்சிக்க வேண்டாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி எந்த படம் வேணாலும் ஓடலாம், ஓடாமலும் போகலாம். அது நம்ம சொல்ல முடியாது. ரசிகர்கள் தான் அந்த தீர்மானம், அவங்க கையில் நம்ம விட்டுருவோம். ஓகே, நம்மளும் வந்து காத்திருந்து பார்ப்போம் சார். உங்களுக்கு கருத்துக்களை வந்து நேரத்தை வந்து மிக்க நன்றிகள். நன்றி.